உள்ள வாடா. ஏய், யாரு? எனக்கு எங்க தெரியும்? உன் புருஷனா இருக்க போது. டேய், அவன் எல்லாம் வரமாட்டான், வெளியூர்ல இருக்கான். அப்புறம் யாரு? வேற யாராவது தான் இருக்கும். நீ எதுக்கு பயப்படுற? இரு, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். ஒளிஞ்சுக்க. இங்கடி இங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடமே இல்லடி. யாரு? நான் பக்கத்து வீடு செவத்துல ஆணி அடிக்க சுத்தியல் இல்ல, அதான் சுத்தியல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. இல்ல, நான் புதுசா குடி வந்திருக்கேன் பக்கத்துல. சரி, இருங்க, எடுத்துட்டு வரேன். வீட்டுக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். இவனை பார்த்தா புருஷன் மாதிரி தெரியலையே. ஏதோ நடக்குது. ஆண்டி வேற தழுக்கு முழுக்கா இருக்கா. ஏதோ நடக்குது. சரி. இங்கதானே சுத்தியில வச்சேன். சுத்தியில தான் இருக்கு. இந்தாங்க சுத்தியல். ஓகே மேடம். வரேன் மேடம். வரேன் சார். ஆ ஆ ஆ யாரு? யார் அவன்? அவரு பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காரு. சுத்தியல் வாங்குறதுக்காக வந்தாரு. அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம இருக்கிறியா?
செல்லம் ஸ்டார்ட் பண்ணலாமா? வா பண்ணலாம். வா பெட்ரூமுக்கு போவோம். ஏய், எனக்கு அவ்வளோக்கெல்லாம் பொறுமை இல்லை, இங்கே வா. என் செல்லத்துக்கு காலெல்லாம் வலிக்கல, ம், பிடிச்சி வரேன். செல்லம் ஹாப்பியா? ம், ரொம்ப ஹாப்பி. சரி, உன் வீட்டுக்கார எப்போ வருவான்? ஐயோ, நல்ல மூடில் இருக்கும்போது மூடு ஸ்பாயில் பண்ணாத. அந்த ஆள் வேலைக்கு போயிட்டா 2 மாசமா 3 மாசமா ஆகும்போது வருவான். எப்போ வருவான் எப்போ போவான்னு எனக்கே தெரியாது. நீ நம்ம மேட்டருக்கு வா. நாளைக்கு நீ ஃப்ரீயா? நீ சொன்னா நான் எப்பவுமே ஃப்ரீ தான். எப்போ வரேன்னு சொல்லு, கரெக்டா டான்னு வந்து நிக்கிறேன். சரியா? நான் கிளம்பிட்டா. ஐ மிஸ் யூ செல்லம். ஐ மிஸ் யூ டூ செல்லம். ஆனா போறதுக்கு மனசே இல்லை தெரியுமா? சரி, நான் வரட்டா? ஹலோ ஹலோ, சொல்லுடா. யாமினி எங்க இருக்கிற? வீட்டில் தான்டா இருக்கேன். வீட்டில் தான் இருக்கியா? சரி, எனக்கு ஒரு ரொம்ப அவசரம். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் உடனே ரெடி பண்ணி கொடு. என்னது 5 லட்சமா? நான் 5 லட்சத்துக்கு எங்கே போக? நீ இந்த மாதிரி தான் சிறுக சிறுக என்கிட்ட வாங்கி வாங்கி 15 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. அந்த காசெல்லாம் எப்போ தருவ? ஏய், எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உடனே 5 லட்ச ரூபா எனக்கு பணம் உடனே வேணும். என்கிட்ட காசு எதுவுமே இல்லை. அப்படியா? சரி, உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கனே, அது என்ன வீடியோன்னு தெரியுமா? அன்னைக்கு நீயும் நானும் ஒன்றா ஆசாசியாக இருந்தோம்ல, அந்த வீடியோ அது. எப்போ வீடியோ எடுத்த? அதில் ஒரு சின்ன திருத்தம். என் முகம் மட்டும் அதில் தெரியவே தெரியாது. ஓ முகம்தான் நல்ல படமாக ஓடும். பரவாயில்லையா? என்கிட்ட காசு எதுவுமே இல்லை. ஓஹோ, அப்போ எல்லாத்துக்கும் இனிமே அனுப்புறது தான் முதல் வேலையே. டேய் ப்ளீஸ்டா, அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் உன்னை நம்பி தானே உன் கூட இருந்தேன். ஏய், என்ன பைத்தியக்காரியா நீ? நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. நீ மட்டும்தான் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? நான் கூட தான் நீயும் நானும் ஒண்ணா இருக்க வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்.
நீ என்ன பண்ற, எனக்கு 1 கோடி ரூபாய் அனுப்பி விடுற. இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். எனக்காவது யாருமே இல்லை, ஆனால் உனக்கு அப்படி இல்லை. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. நீ எனக்கு காசு அனுப்பி விட்டுரு, இல்லை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். நான் சொல்கிறதில்ல, யாமி ப்ளீஸ் 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 யாருக்கும் அனுப்பிடாத ப்ளீஸ். நான் ஒரு கூட ரெடி பண்ணு. அது யாருக்கும் அனுப்பாது. ப்ளீஸ் தங்கம் நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். யாருக்கும் அனுப்பிடாத, நான் ரெடி பண்ணிடுறேன். போனை விட புறம்போக்கு. உன்ன மாதிரி எத்தனை தரதலை நாயங்களை நான் பார்த்துருப்பேன். நம்மளே ஏமாத்த பாக்குறான் பத்தியா. இவன மாதிரி ஒரு 4 பேர் கிடைச்சா நம்ம 2 பேரும் செட்டில் ஆயிடலாம். ஆகாயத்திலே பறக்கலாம். ம்